நிறைய பேர் நினச்சி கொண்டிருக்கிற என்னன்னா அவங்க செய்கிற பாவம் எல்லாம் செய்யுது. சரியா? அடுத்தவனுக்கு துரோகம் செய்யலுமா, அடுத்தவனை குடியில் போடலுமா, அடுத்தவனை வளர்ச்சியை தடுக்கலுமா, ஹராமா சம்பாதிக்கலுமா, என்னவெல்லாம் பாவங்கள் செய்யலுமோ செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க நினைக்கிற என்னன்னு சொன்னால் இனமான தான தர்மங்கள் நல்ல ஈடுபடுவாங்க. தானங்கள் தர்மங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்களோட மனசை திருப்திப்படுத்தி கொள்கிற அவங்களே மன திருப்தி கொடுத்துக்கிற அப்பா நான் செஞ்ச பாவம் எல்லாம் சரி, இறைவன் என்னையும் மன்னிச்சிருவான். சரி, ஏன்னா அவங்களே அவங்களோட மனசை சொல்லுவாங்களே காம் பண்ணிக்கொள்கிறோம். இப்போ நிறைய பேரை பார்க்குறோம். சரியா? செய்கிற பாவம் எல்லாம் செஞ்சாச்சு, அடுத்தவனுக்கு என்னவெல்லாம் செய்யலுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, ஹராமா சம்பாதிக்கிற வழிகள் எல்லாம் தேடி ஹராமா சம்பாதிச்சு சொத்துக்களையும் சேர்த்தாச்சு, எல்லாம் செஞ்சுட்டு ஒரு அனாதை இல்லத்துக்கு போய்த்து ஒரு சாப்பாடை போடுற, அந்த புல் கொடுப்பு வாங்கி கொடுக்குற, அந்த அப்படி சம்பாதித்த சல்லியில் ஏதோ ஹெல்ப் பண்ணுற, முதியுள்ளவங்களை பற்றி ஹெல்ப் பண்ணுற, இன்னும் பாடசாலைகளுக்கு இது மாதிரி ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டா அவங்க நினைக்கிறாங்க என்னன்னு சொன்னால் இப்போ எல்லாம் சரியா இந்த பாவங்கள் எல்லாம் சரியாகிட்டு பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டேன்னு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, நீங்கள் ஒன்றை நல்லா ரிமெம்பர் வைக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அது உங்களோட சம்மந்தப்பட்டதாக இருந்தால், நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்க, நீங்கள் சாராயம் குடிக்கிறீங்க, நீங்கள் வேறு நம்மளும் ஒன்றை செய்கிறீங்கன்னு எடுத்துக்கொள்ளுங்களே, அது உங்களோட சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அது உங்களைய பாதிக்கும், உங்களோட உடம்பை பாதிக்கும், அதோட அதுக்குரிய பிரதிபலன்கள் நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை, நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று அடுத்தவங்களை பாதிக்கிறதாக இருந்தா, அடுத்த தலைமுறையை பாதிக்கிறதாக இருந்தா, நீங்கள் ஹராமாக சம்பாதிக்கிறீங்க, அடுத்தவண்ட காணியை பிடிக்கிறீங்க, அடுத்தவங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதுல பொறாமப்பட்டினமான செய்ய பார்க்குறீங்க, போதைப் பொருள் வியாபாரங்கள் செஞ்சு அடுத்த சமூகத்தை அழிக்கிறீங்க, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அதுக்காக வேண்டி உங்களைய பரிகாரம் உங்களோட மனசை காம்பாணி கொள்றதுக்காக வேண்டி நீங்கள் தானங்கள் செய்கிறது, தர்மங்கள் செய்கிறது, அன்னதானங்கள் செய்கிறது, இப்படி விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டா நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த பாவத்திலிருந்து தப்பிடுன்னு சொல்லி? ஒரு நாளும் இயலாது. சரியா? ஒத்தேன் தனக்குத்தானே பாவம் செய்கிறத விட ஆக பயங்கரம் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய பாவம். அடுத்தவங்களுக்குன்னு சொன்னால் எல்லாமே அடங்கும், மனிதர்களுக்கு மட்டும் இல்லை. சரி, இயற்கைக்கு செய்யக்கூடியது, ஒரு ஊத்திய உண போயிட்டு ஆற்றுல கொட்டுற, காடுகளை அழிக்கிற, கண்டின்ற மாதிரியான பறவை மிருகங்களுக்கு செய்யக்கூடிய விடயங்கள், இவங்கதான் ஒரு இயற்கையை அழிக்கிறது, இது எல்லாத்தையும் எடுக்கலாம், எல்லாம் தான் சொல்கிறேன். சரியா? இதுக்கு தான் சொல்லுவாங்க கர்மான்னு சொல்லி. வேங்கதான் இது உங்களையே நிச்சயமாக ஒரு காலத்தில் பாதிக்கும். உங்களையே பாதிக்கிறது மட்டுமில்லை, உங்களோட பிள்ளைகளையும் பாதிக்கும். சரி, அதுலேருந்து தவறவே முடியாது, அதுலேருந்து கலரவே முடியாது. சரியா? இது ஏன் நான் சொல்கிறேன்டா, இப்படி ஒரு சம்பவம் உண்டு. நான் ஒரு ப்ரோக்ராம் போகிற நேரம் கேள்விப்பட்டேன்டா, ஒரு ப்ரோக்ராமில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய சைட்டில் உட்கார்ந்து கொண்டவர் பகிர்ந்து கொண்ட ஒரு விடயம், பாதிக்கப்பட்ட அவரே பகிர்ந்து கொண்ட ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன். இவர் நல்ல ஒரு ஒருத்தர் திருமணம் செய்கிறார். திருமணம் செய்தாலும் இவருக்கு முதலாவது திருமணமும் இவருடைய டிவோர்ஸ் ஆகிறது, இரண்டாவது திருமணமும் இவருக்கு டிவோர்ஸ் ஆகிறது, மூன்றாவது திருமணமும் இவருக்கு டிவோர்ஸ் ஆகிறது. சரியா? வாழ்க்கையே இவருக்கு ஒரு வெறுத்த நிலை. ஆனால் இவர் எல்லா வகையிலையும் சரியாகத்தான் இருக்கிறார், இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் அன்பாகத்தான் இருக்கிறார், நல்ல முறையில் கவனிச்சு கொள்கிறார், குடும்பத்தை எல்லாமே செய்கிறார். சரியா? ஆனால் இவருக்கு வரக்கூடிய மனைவிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அவங்களுடைய பிடிவாதம், அவங்களுடைய இந்த விஷயங்கள் எல்லாம், அப்போ இதற்காக வேண்டி இவங்க நிறைய கவுன்சிலிங்கள், இவங்க நிறைய விடயங்கள் எடுத்திருக்கிறாங்க. சரியா? இருந்தாலும் கூட இவட வாழ்க்கையில் இவருக்கு நிம்மதி இல்லை.
அதன் பிறகு இவர் ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி இவர் சரியான மட்டும் கவலையில் நேரா சில நேரங்களில் தற்கொலை செஞ்சு கொள்கிற அளவுக்கும் போயிட்டிருக்கிறார். சரி, அதன் பிறகு இவர் அந்த வீட்டில் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை. இவர் அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பொடியன், ஒரே ஒரு போய். அப்போ இவருடைய தந்தை என் மகன வாழ்க்கை இப்படி ஆகுதே, மகன் இப்படி ஒரு இதாக்குறானே, வீட்டோட யாரோடையும் பேசுறதும் இல்லை, அப்படியே இருந்துருக்குது. சரி, அப்போ மகன் வாழ்க்கை தான் சொல்லி தந்தை என்ன செய்யறான்னு சொன்னால் அவருக்கு ப்ரெஷர் எல்லாம் கூடி அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும். உண்மைதானே, எந்த 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 உம்மா வாப்பாவுக்கு தாண்ட மகண்ட வாழ்க்கை இப்படி பலமுறை சீரழிவது எந்த உம்மா வாப்பா விரும்புவாங்க. சரியா, அதன் பிறகு தந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். இவர் வீட்டுக்கு வர நேரத்தில் இவர் யோசனிக்கிற இடத்துல இவருடைய ஒரு ஃப்ரெண்ட், இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் உண்டு, இவர்கிட்ட போய் சொல்கிறார், டேய், உன்னோட வாழ்க்கை இப்படி சீரழிறதுக்கு காரணம் நீயோ இதோ இல்லடா, ஓண்ட வாப்பா செஞ்ச கர்மம் தான் காரணம் இப்படின்னு சொல்லி ஏண்ட வாப்பா சொன்னான்னு சொல்கிறான். இதை கேட்டதுமே அவனுக்கு ஷொக் ஆகுது. ஏதா ஏண்ட வாப்பா செஞ்ச கர்மமா என்னடான்னு கேட்குறான். அப்படியே எங்களோட வாப்பா சொன்னா, ஓண்ட வாப்பா இந்த ஊரில் கல்யாணங்கள் பேசி வார சந்தர்ப்பங்கள் யார் யாரும் கல்யாணம் பேசி விசாரிப்பாங்க தானே, இவங்க எப்படி, இந்த குடும்பம் எப்படி, இந்த எப்படின்னு விசாரிக்கிற நேரத்தில் உண்மையை சொல்லாமல் நல்ல அந்த கல்யாணங்களை உடைச்சு விட்றலாம். பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி உடைச்சு விட்றலாம். அது உங்களுக்கு சரி வராது, அந்த குடும்பம் மோசம், அந்த பொடியன் மோசம், அந்த புள்ள அவள் நல்லம் இல்லை, குவாலிட்டி இல்லை, ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லி சொல்லியே நிறைய பேட கல்யாணங்கள், சரி வர வேண்டிய கல்யாணங்கள், நல்ல குடும்பங்களை சரி வர வேண்டிய கல்யாணங்கள் எல்லாத்தையுமே உடைச்சு விட்றதான். இப்படி ஆட்கள் அன்பானவர்கள் எல்லா ஊர்லேயும் நிற்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தவங்க நல்லா வாழ்றதே பிடிக்கும். விசாரிக்கிற நேரத்தில் உண்மையை சொல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் குழப்பிட்டுக்குன்னு உடைச்சு கொண்டே இருப்பாங்க. சரியா, இப்படிப்பட்டவங்களுக்கு தான் உண்மையாக இது இந்த உபதேசம் இவங்களுக்கு தான் நான் கூடக்கூடிய மிக முக்கியமான விடை. சரி, இப்படிப்பட்டவங்க இப்போ இவருக்கு சொல்கிற நேரங்களில் இந்த மகனுக்கு ஷோக்கம் உண்மையாக நீ சொல்கிறான்ட்டு ஓட பொயிண்டா நீ என்கிட்ட மட்டும் இல்லை, எங்கட வாப்பாட்ட மட்டும் இல்லை, இந்த ஃப்ரெண்ட்ஸ் டிக்கக்கூடிய அவங்கள்ட்ட கேட்டுப்பாரு, உங்களோட வாப்பாக்கு ஊரில் இப்படி ஒரு பேர் ஈக்குது சொல்லி இவன் கவலை தாங்க இல்லாமல் இப்போ வாப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் வார்டுக்கு போகிறான். வார்டு போய் சாம்பளம் கொடுத்துட்டு, வாப்பா நான் ஒன்றை மட்டும் கேட்குறேன், உண்மையை நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா வாப்பா, நிறைய பேர் கல்யாணம் உடைச்சுட்டீங்களா, பொய் சொல்லி உடைச்சுட்டீங்களா, திருமண வாழ்க்கைகள் உடைச்சுட்டீங்களான்னு கேட்குறாங்க. வாப்பா ஒன்றுமே பேசாமல் கண்ணால் கண்ணீர் வடிதான் சொல்கிறாராம், ஓ மகேன் அப்படி செஞ்சேன் தான், அதை நினச்சித்தான் ஒவ்வொரு நாளும் உன்னையே பார்த்து பார்த்து அதுதான் எனக்கு தண்டனை அமைஞ்சிருச்சு, நான் செஞ்ச பாவத்தை ஒவ்வொரு நாளும் நான் இதாகி கொண்டிருக்கேன். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ஊரில் எந்த ஒரு சமூக சேவைக்கு முன்னுக்காகுவார், தானம் செய்வார், தர்மம் செய்வார், அப்படி ஒரு இந்த ஒருத்தர் தான். பார்த்தீங்களா, அவர் செஞ்ச கர்மா, அவர் செஞ்ச அந்த பாவம், அவர் எவ்வளோ தொழுதிப்பார், எவ்வளோ ஓதிப்பார், எவ்வளோ சக்காத் கொடுத்திப்பார், ஹஜ்ஜிக்கும் வேற போயிட்டு வந்திருக்கிறார், உம்ரா செஞ்சுக்கிறார் எத்தனையோ தடவை. எல்லாம் செஞ்சாலும் செஞ்ச பாவம் போனிச்சா, செஞ்ச பாவம் போகாது. கடைசியில் எங்கே நின்றுச்சு, தாண்ட மகண்ட வாழ்க்கைக்கே பெரிய ஒரு பாதிப்பாக நின்றுச்சு. சரியா, சொல்லுவாங்களே தாய் தந்தையர் செய்யக்கூடிய சில பாவங்கள் பிள்ளைகள் வழியாக போகும்னு சொல்லி, எத்தனையோ பரம்பரையை தாக்கும்னு சொல்லி. பெராசைக்காலஜியில் இது உண்மை, சைக்காலஜியில் இல்லை, பெராசைக்காலஜி ஆன்மீக உளவியல் இது உண்மையான விடயம். இப்படி விடயங்கள் நான் கண்டிக்கிறேன். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டு அட்வைஸ் கேட்டார். சார் இப்போ நான் என்ன செய்கிறேன்றது நான் அவருக்குரிய கவுன்சிலிங்குரிய அட்வைஸை சிலதை வழங்கி அவட மனதை ஆறுதல் படுத்தினேன். ஆறுதல் படுத்தி அவருக்கு தேவையான அட்வைஸுகளை கொடுத்தேன். சரியா, நீ அவருக்கு திருப்பி ஒரு திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடிய ஆசையே போயிட்டு. சரி, அவர் தனியாக வாழ்றார். இதை பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவட வாப்பா ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டே இருக்கிறார். சரியா, நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அடுத்தவண்ட வாழ்க்கையை, அடுத்தவண்ட குடும்பத்தை அடுத்தவனுக்கு பாழாக்கிட்டு அதை இல்லாம ஆக்கிட்டு உங்களோட பிள்ளைகள் நல்ல வாழும், உங்களோட குடும்பம் நல்லைக்கும்னு சொல்லி கனவு கூட காணவானம் அப்படின்ற இறைவன் இல்லாமல் இருக்கும் இந்த உலகத்தில். சரியா,